ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை பாருங்க. இவ்வளவு பெரிய கொஸ்டினை வெறும் 10 செகண்ட்ல சால்வ் பண்ண முடியும். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எஸ் ஐ ரிப்பீட், இந்த கொஸ்டினை 10 செகண்ட்ல சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அது எப்படிங்கிறத சொல்லி தர போறேன். கரெக்டா கவனிங்க. பாருங்க, நீங்க 5700 25% எடுத்து அதை 28 டிவைட் பண்ணிருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட். புரியுதுங்களா? என்ன பண்ணுங்க, கரெக்டா கவனிங்க. இந்த 28 57 மட்டும் பாருங்க. 28.537 மட்டும் பாருங்க. ஓர் 28 ஈர் 28 57 வரும். கரெக்டா? சரி, இப்ப 200க்கு 25% எடுக்கணும். 200க்கு 25% எடுத்தீங்கன்னா 15 வரும். ஏன்னா 200ல பாதி 100, 100ல பாதி 50. ஏன்னா 25% காவாசி. அப்ப 200க்கு காவாசி எடுத்தீங்கன்னா 15 கிடைக்கும். ஓகே, இன்டு இதோட ஹோல் வேல்யூ 50 முடிஞ்சுச்சு. அதே ட்ரிக் எங்க யூஸ் பண்ணுங்க. 0 0 கேன்சல் ஆயிரும். 1 8 48 320. 40க்கு 15% எடுக்கணும். 40க்கு 10% எவ்வளவு? 4. 10% 4னா 5% 2, அதுல பாதி. அப்ப 15%னா 4 2 கூட்டினா 6. அப்ப இதோட ஹோல் வேல்யூ 6. அப்ப 50 6 என்ன வரும்? 300. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் 300. ஓகே, ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த क्वेश्चन ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே, இதே மாதிரி 10 தரமான சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चंस. ஓகே, கொஞ்சம் பார்க்க டஃபா இருந்தாலுமே கூட ஈஸியா எப்படி சால்வ் பண்ணுது, அந்த மாதிரி 10 பக்காவான क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன் சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन. இததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் கட்ஸ் மட்டும் தான் சொல்லி தர போறேன். ஜஸ்ட் அந்த ஷார்ட் கட்ல மேலாப்ல சொல்ல மாட்டேன். ஓகே, அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதை ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து உங்களையும் அந்த ஷார்ட் கட்டை நான் சால்வ் பண்ண வைக்கிறேன். ஓகே, 10 क्वेश्चन இந்த ஒரே வீடியோல முடிச்சிடலாம். வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. எஸ்ஐ கிளியர் பண்ண நினைக்கிற அத்தனை பேர் வீடியோ பார்க்கலாம். எஸ்ஐபிசி. ஓகேவா? சோ 2025ல எஸ்ஐபிசி வருது. அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சோ எஸ்ஐபிசி ரெண்டுக்குமே ஓகேவா, ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே கொடுக்குறோம். ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 9728 இந்த மாதிரி கான்டாக்ட் மெட்டீரியல் கிட்டலாம். ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே இந்த क्वेश्चन பாருங்க. 18 1/7 plus 20 2/7 plus 22 3/7. சரியான ஆன்சர் என்ன? நாமளா 18 7 பெருக்கி இத கூட்டி அப்ளை பண்ணிட்டு தான் வேஸ்ட். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 18 20 38. 38ஓட 22 கூட்டினா 60. அத அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பின்ன ஃபிராக்ஷன் கூட தனியா எடுத்துக்கோங்க. 1/7 2/7 3/7. இத கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 3 தடவை 7 இருக்கு, போட்டுருங்க. 1ஓட 2 கூட்டினா 3, 3ஓட 3 கூட்டினா 6. 6/7. அது அப்படியே பக்கத்துல போடுங்க. ஆன்சர் 66/7. அவ்வளவுதான் ஆன்சர். 66/7 அவ்வளவுதான். ஓகே, நீங்க நார்மலாவும் போட்டு பாருங்க, அதுதான் வரும். நார்மலாவும் போடலாமா? கவனிங்க, நார்மலாவும் போடலாம். 18 7 126, 1ஓட கூட்டினா 127. சோ 127/7 பிளஸ் 20 140, 140 2 கூட்டினா 142. சோ 142/7 பிளஸ் 22 154, 154 3 கூட்டினா 157/2. ஓகே, 7 வரும். சோ 7 காமனா இருக்கு, போட்டுருங்க. 127 142 கூட்டினா 269. 269 157 கூட்டணும். 269 7 கூட்டினா 224. 224 100 கூட்டினா 374. 324 50 கூட்டினா 424. சோ 426. 426/7. ஓகே, 426/7. இந்த 426/7னா 60 420 மீதி 6 கிடைக்கும். சோ 66/7 வரும். அதான் இங்க வந்து. ஓகே, சோ இந்த மாதிரி क्वेश्चंसக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 76 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 70 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 55 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 76 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. இது எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எல்லாத்தையும் சொல்லி தானே ஆகணும். சோ இதையும் கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் கரெக்டா சொல்லிடுறேன். இதை மட்டும் பாருங்க. 76 பிளஸ், அப்ப 76 விட அதிகமா வர போற ஆன்சர். ஏன்னா பிளஸ் பண்ண அதிகமா தானே ஆகும். 76 விட அதிகமா வர போற நம்பருக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 76 விட அதிகமா வர நம்பருக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப 76 விட அதிகமா வர நம்பர்னா நமக்கு ஸ்கொயர் வேல்யூஸ் கண்டிப்பா தெரியணும். 7 ஸ்கொயர் என்னது? 49. 8 ஸ்கொயர் என்னது? 64. 9 ஸ்கொயர் என்னது? 81. இப்ப 76 விட அதிகமா இருக்கிறது இதுதான். நீங்க கேட்கலாம், சார் 10 ஸ்கொயர் 100, 100மே கூட 76 விட அதிகமா தானே இருக்குன்னா, இதை விட இமிடியேட்டா அதிகமா இருக்கிறது, உடனடியா அதிகமா இருக்கிறது. எப்படி? இமிடியேட்டா அதிகமா இருக்கிறது 76 கருத்து உடனே அதிகமா இருக்கு 81. அப்ப இதை கூட்டினா 81 தான் வந்திருக்கும். சோ 81 ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 9. அவ்வளவுதான், முடிஞ்சு. இதை மட்டும் பார்த்தா போதும். அப்ப பிளஸ்னா அதிகமா ஒரு நம்பர், மைனஸ்னா கம்மியா ஒரு நம்பர், முடிஞ்சு. ஓகே, பட் இதெல்லாம் செக் பண்ணிடலாம். என்ன
25 ரூட் எடுத்தா 5. நார்மலா சால்வ் பண்ணா இந்த பக்கம் இருந்து வரணும். 25 ரூட் எடுத்தா 5. 5 26 கூட்டினா 81. 81 ரூட் எடுத்தா 9. ஓகே, அந்த 9 ஓட 50 கூட்டினா 64. 64 ரூட் எடுத்தா 8. 8 ஓட 15 கூட்டினா 25. அந்த 25 ரூட் எடுத்தா 5. 5 ஓட 26 கூட்டினா 81. 81 ரூட் எடுத்தா 9. அவ்வளவுதான். ஓகே, சோ இத மட்டும் பாருங்க, பார்த்து பிக் பண்ணி போட்டா ஆன்சர். டெஃபினெட்லி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? அது கொஸ்டின் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10, ரூட் ஆஃப் 10, ரூட் ஆஃப் 10, ரூட் ஆஃப் 10 எக்ஸெட்ரா. இப்போ பிளஸ் வந்து அதிகமா இருக்கு நம்பர், மைனஸ் வந்து அதிகமா இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கு? 10. 10 தான் ஆன்சர், முடிஞ்சுச்சு. இப்போ இதுக்கு ஆன்சர் 10, அவ்வளவுதான். சார் என்ன எப்படி சார்? அப்பனா சால்வ் பண்றதுக்கு கூட ஒரு 2 ஸ்டெப் தான் இருக்கு, சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஈக்குவல் தானே என்னன்னு கேக்குறாங்க, அதான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? போத் சைட் ஸ்கொயர் பண்றேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்றப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்பவுமே ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆகும், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப இந்த 10 ஒரு ரூட்டுக்குள்ள இருக்கு, இந்த 10 2 ரூட்டுக்குள்ள இருக்கு, இந்த 10 3 ரூட்டுக்குள்ள இருக்கு, இந்த 10 4 ரூட்டுக்குள்ள இருக்கு, அப்புறம் எக்ஸெட்ரா இருக்கு, அப்புறம் 5 ரூட்டுக்குள்ள இருக்க 10, 6 ரூட்டுக்குள்ள இருக்க 10 போயிட்டே தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் இதை ஸ்கொயர் பண்றேன், அப்ப இதையும் ஸ்கொயர் பண்ணணும். பண்றப்ப இந்த ஒரு ரூட்டுக்குள்ள இருக்க 10 வெளியில வந்துடும், 2 ரூட்டுக்குள்ள இருக்க 10 ஒரு ரூட்டுக்குள்ள வந்துடும், 3 ரூட்டுக்குள்ள இருக்க 10 2 ரூட்டுக்குள்ள வந்துடும், 4 ரூட்டுக்குள்ள இருக்க 10 3 ரூட்டுக்குள்ள வந்துடும், திரும்ப அங்கிட்ட ஒரு 10 இருக்கும். சோ அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்போ இந்த 10 விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் பாருங்களேன். இதுவும் இதுவும் ஒண்ணா? கரெக்ட் தானே? இதுவும் இதுவும் ஒண்ணுதான். இதெல்லாம் என்ன வச்சிருந்தோம்? எக்ஸ் வச்சிருந்தோம். அப்ப இந்த இடத்துல நீங்க அழகா எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சோ 10x = x ஸ்கொயர். புரிஞ்சா? ஓகே, x ஸ்கொயர் என்ன அர்த்தம்? x × x ன்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த பக்கம் 10x இருக்கு. சோ ஒரு x க்கு ஒரு x கேன்சல் ஆயிட்டா x கூட என்ன வரும்? 10 ன்னு வரும். அதான் சொல்றேன், பார்த்தோனே 10 ன்னு போட்டுருங்க. புரியுதா? இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 10. ஓகே, அடுத்து 5வது क्वेश्चन பாருங்க. நல்ல क्वेश्चन. இரு எண்களின் கூடுதல் 66, இரு எண்களின் வித்தியாசம் 18, எண்ணில் பெரிய என்ன சிறிய என்ன? இந்த மாதிரி கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, sum of the two numbers is 66, difference of the two numbers is 18, what is the highest number, what is the lowest number? இதோட ஷார்ட் என்ன அப்படின்னா, எப்பவுமே பெரிய எண்களை என்ன பண்ணும்? ரெண்டையும் கூடி 2ஆல வகுத்துருங்க, முடிஞ்சுச்சு. எப்படி? பெரிய எண் கேட்டா 2ஐயும் கூடி 2ஆல வகுத்துருங்க. 66 18 கூட்டினா 84. இது 2ஆல வகுத்தீங்கன்னா 42. அதுக்கு அப்படியே போடுங்க. அப்ப சிறிய எண்களை நீங்க சொல்லிடலாம். என்ன பண்ணணும்? ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்து கழிச்சிட்டு 2ஆல வகுத்துறணும். அப்ப 66 18 போனா 48, அது 2ஆல வகுத்தீங்கன்னா 24. சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 2ஐயும் கூட்டினா 66 வருதா? வருது. 2க்கும் டிஃபரன்ஸ் தான் 18 வருதா? வருது. இது வந்து ஷார்ட் கட். இதனால கூட நார்மல் மெத்தட் சொல்லுங்க சார் அப்படிங்கிறீங்கன்னா சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. நார்மல் மெத்தட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், அதான். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் 40/24. அது அழிச்சிடலாம். ஓகேவா? அழிச்சிடலாம். கவனிங்க, 2 நம்பரை கூட்டினா 66 வரணும். அப்ப x + y 66. 2 நம்பர் மைனஸ் பண்ணா 18 வரணும். வித்தியாசம் 18. ஓகே, +y - y கேன்சல் ஆயிரும். x ஐ கூட்டினா 2x, 66 18 கூட்டினா 84. இந்த மெத்தட் ஸ்கூல்ல பார்த்திருப்பீங்க. சோ 2x 84 னா x என்ன வந்திருக்கும்? 42. அதுதான் பெரிய எண்ணுங்கிறது. இப்போ x ஓட வேல்யூ 42, இந்த 42 வைக்கணும். அப்ப 42 + y தான் 66. 42 ஓட y ஆட் பண்ணா 66. அப்ப y ஓட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 24 ஆகும். இததான் அந்த மாதிரி பண்ண சொல்றேன். ரெண்டையும் கூட்டி டிஃபரன்ஸ் எடுத்தா இது, ரெண்டையும் கழிச்சு டிஃபரன்ஸ் எடுத்தா இது, அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த மாதிரி சம் கேட்டா ஒர்க் அவுட் பண்ணி போடுவோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. தரமான क्वेश्चन. 254 + 122 whole square + 254 - 122 whole square / 254 square + 122 square. ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் வந்து 2. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் 2. எப்படி சார் பாக்கணும் சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கொடுத்துறேன், கவனிங்க. இதுல எல்லாத்துலயுமே இப்படி ஒரே வேல்யூவா இருக்கும். அதுக்கு நான் சொல்றது கரெக்டா கவனிச்சுக்கோங்க. இங்க இருக்கிற நம்பர், இங்க இருக்கிற நம்பர், இங்க இருக்கிற நம்பர் இப்படியே இருக்கணும். பிளஸ் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல அப்படி பிளஸ். இந்த ஃபார்மேட்ல வந்தாலே ஆன்சர் 2 தான். இந்த ஃபார்மேட்ல வந்தாலே ஆன்சர் 2 தான். ஆனா வேற என்ன நம்பர் இருக்கலாம்? இப்போ 499 499 499 499 ஆன்சர் 2 தான். என்ன நம்பர் வந்தாலும் ஆன்சர் 2 தான். ஆனா எப்படின்னு சொல்லவே கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா 254 A வச்சுக்கிறேன், 128 B வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப a + b whole square, a + b whole square ஃபார்முலா என்னது?
a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படியே போடுங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. இங்க பிளஸ் இருக்கு, அதை போட்டுக்கோங்க. இப்போ இதோட வேல்யூ a, இதோட வேல்யூ b. அதானே? அப்ப a minus b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, டிவைடட் பை இதோட வேல்யூ வேணும், இதோட வேல்யூ b தான் வச்சிருந்தோம். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகே, இப்போ ஆன்சர் வரும். பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிடும். a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். கரெக்ட்டா? a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்ங்கிறது 2a ஸ்கொயர். b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ங்கிறது 2b ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுமே 2 காமனா இருக்கு. வெளிய எடுத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ங்கிறது வரும். இந்த 2 into a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்றது மேல இருக்கிற வேல்யூ. 2 into a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ங்கிறது மேல இருக்கிற வேல்யூ. மேல 2 into a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. கீழே நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. இப்போ இத அடிச்ச ஆன்சர் என்ன? 2. அப்ப பிளஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் நடுவுல பிளஸ். இங்க இந்த மாதிரி வந்தாலே ஆன்சர் என்னதான்? 2 தான். முடிஞ்சு. நம்பர் என்னவா இருக்கலாம், ஏன்னா நம்ம நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணல, ஏபி தான் போட்டுருக்கோம். ஆன்சர் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இங்க கொஞ்சம் மாத்தி இருக்கேன். பிளஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டு போன क्वेश्चनல நடுவுல பிளஸ் போட்டுறோம். இந்த क्वेश्चनல நீ மைனஸ் போட்டுறோம். அதுவே கீழே மாறுது. ஓகேனா? அந்த ஃபார்மேட் பாருங்க. 3 117 3 117 3 117. இங்க ஆன்சர் என்ன வரும்னா 4 வரும். இங்க ஆன்சர் என்ன வரும்? 4 வரும். அது நான் எப்படி சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. அப்ப இந்த ஃபார்மேட்ல வந்தா நீங்க ஆன்சர் என்ன போடலாம்? 4 போடலாம். இங்க 3 117 b னே வெச்சுக்கோங்க. அப்ப a plus b தான் ஹோல் ஸ்கொயர். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. இப்போ இங்க மைனஸ் இருக்கா, அத போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இங்க a minus b தான் ஹோல் ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab. கீழே இதோட வேல்யூ a into ab தானே, அது சும்மா அப்படியே ab னே இருக்கட்டும். இப்போ மைனஸ் இருக்கிறப்ப இந்த மைனஸ் உள்ள போகும். அப்ப மைனஸ் உள்ள போறப்ப எல்லாத்தோட சைனுமே மாறும். ஓகே, அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab மைனஸ் உள்ள போறப்ப மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் plus 2ab அப்படின்னு ஆகும். ஓகே, இப்போ பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2ab ஆட் பண்ணா எனக்கு 4ab கிடைக்கும். கரெக்ட்டா? அகைன் சொல்றேன், இந்த 4abங்கிறது மேல இருக்கிறது மட்டும், கீழ ஒரு ab விட்டு வச்சிருக்கோம். அப்ப அந்த ab வரும். ab கேன்சல் ஆன்சர் என்ன? 4. அப்ப இந்த ஃபார்மட்ல வந்தாலே ஆன்சர் 4. போன क्वेश्चनல பார்த்தோம்ல, அந்த ஃபார்மட்ல வந்தாலே ஆன்சர் 2. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 786 786 மைனஸ் 756 756 டிவைடட் பை 1542. இதுக்கான ஆன்சர் என்ன? ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இங்க நான் 786 ஏன்னு வச்சுக்கிறேன், 756 b ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்ப a into a வரும். a into a நான் a ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? a ஸ்கொயர். ஓகே, மைனஸ், ஏன்னா மைனஸ் இருக்கு, அப்படியே போடுங்க. இதை நம்ம b எடுத்துருக்கோம். அப்ப b into b b ஸ்கொயர். a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. am I right? Correct. so a plus b into a minus b தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் a plus b பண்ணிருங்க. அப்ப 756 756 கூட்டணும். 786 756 கூட்டணும். கூட்டியாச்சு. a plus b into a minus b. அப்ப 786 minus 756. கீழ நமக்கு 1542ங்கிற வேல்யூ இருக்குங்க. ஓகே, இப்ப இந்த 786 756 கூட்டுங்க, 1542 வரும். அப்ப அந்த 1542 1542 அடிச்சிருங்க. 786 756 போனா ஆன்சர் என்னது? 30. ஆன்சர் 30. முடிஞ்சு. அவ்வளவுதான். ஓகே, ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन மூவ் ஆயிடும். இந்த क्वेश्चन பார்த்தோட இந்த இடத்துல பாப்பேங்க. இந்த பாப்பேன் 528 பிளஸ் 417 இருக்கு. அப்படியே 528 417 கூட்டி ஆன்சர் போட்டுறேன். ஓகே, கூட்டினா என்ன ஒரு 528 945 ஆன்சர் 945 முடிஞ்சு. பட் இருந்தாலும் எப்படிங்கிற சொல்லணும்ல, கவனிங்க. இப்ப நான் 528 ஏன்னு வச்சுக்கிறேன். சோ a into a into a, அப்ப மேல வந்து a கியூப் இருக்குன்னு அர்த்தம். 417 b ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப b into b into b னா b கியூப் இருக்குன்னு அர்த்தம், பிளஸ் இருக்கு. இந்த a cube plus b cube ஃபார்முலா என்னன்னா a plus b into a square minus ab plus b square.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மேல இருக்கிறது மட்டும் இதை வந்து இப்படி எழுதிருக்கேன். ஓகே ரைட். நம்ம 52 ஆல்ரெடி ஏன் தான் எடுத்துருந்தோம் கரெக்டா. கீழே பாருங்க. அப்ப a into a a ஸ்கொயர் மைனஸ் 52 ஏன் வச்சிருந்தோம் 417 b வச்சிருந்தோம். அப்ப a into b ab பிளஸ் 417 b வச்சிருந்தோம். அப்ப b into b b ஸ்கொயர். இப்ப இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரியே இருக்கும். அடிச்சீங்கன்னா a plus b தான் ஆன்சர். அதான் நம்ம முதல்ல பண்ண சொன்னோம். ஓகே அப்ப இந்த இடத்துல பிளஸ் இருக்கு அப்படியே கூட்டிடுங்க. சோ கூட்டினீங்கன்னா ஆன்சர் 945 முடிஞ்சு போச்சு. ஓகே சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி क्वेश्चन. நீங்க மைனஸ் கேட்டா மைனஸ் பண்ணி போட்டுருங்க அவ்வளவுதான். 432ல 232 போனா 200. இதனால எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல பார்க்கலாம். ஏன்னா 432 ஏ வச்சுக்கோங்க 232 பி வச்சுக்கோங்க. அப்ப a into a into aங்கிறது a cube மைனஸ் இருக்கு b into b into b b cube. a cube minus b cube ஃபார்முலா என்னன்னா a minus b into a square plus ab plus b square. கீழே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். இதை ஏன்டா வச்சிருந்தோம். அப்ப a into a a square a into b ab b into b b square. ஓகே இப்போ இது கேன்சல் ஆகி உங்களுக்கு இது மட்டும் நிக்கும். அப்ப 432ல 232 போனா ஆன்சர் 200. சோ 10th क्वेश्चन ஆன்சர் 200. சோ 10 क्वेश्चन 10 டிஃபரண்ட் क्वेश्चंस தரமான क्वेश्चन டஃப்பான क्वेश्चन பட் ஈஸியா அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். 10 क्वेश्चनமே முடிச்சாச்சு. ஓகேங்களா. சோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்க டிஎன்பிஎஸ்சி லெவல்ல போய் இருந்தாலும் கூட எப்படி டிஎன்யூஎஸ்ஆர்ல ஆரம்பிச்சு டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் இருந்தாலும் இவ்வளவுதாங்க. ஓகே சோ என்ன டெப்தா ஒவ்வொரு கான்செப்ட் ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல சார் இதுவே போதும் இதை வச்சு நானாவே படிச்சுக்கிறேன் யூடியூப் மட்டும் ஃபாலோ பண்ணி தரமான கண்டென்ட் வந்துட்டே இருக்கும். சோ சைக்காலஜி இங்கிலீஷ் ஜிஎஸ் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருக்க போறோம். ஓகேவா. சோ எஸ்ஐக்கு ப்ராப்பரான கண்டென்ட் நம்ம செய்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்றது மட்டும் தான் நீங்க பண்ண போறது. ஓகேவா. அதை பண்ணிடுங்க. சேம் டைம் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னாலுமே கூட 7708 9728 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிவிக்கலாம். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.